இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணான குண்டலகேசியோட கதை. இது எங்க நடக்குதுன்னா, பூம்புகார்ல நடக்குது. அங்க வந்து வணிகம் எப்பவுமே நடந்துருக்கு. ஏன்னா, அது கடலோரத்துல ஏற்றுமதி, இறக்குமதி அதனால வணிகம் நடந்துனே இருக்கும். அங்க ஒரு வணிகரோட பெண், அவ பேர் வந்து பாத்தஸ்தீசா அல்லது பத்ரா. நம்ம இந்த கதையில பத்ரான்னே அழைக்கலாம். அவ வந்து அழகு, பேரழகி அவ. அவங்க அம்மா இறந்துட்டனால, அவங்க அப்பா அரவணைப்பிலேயே வளர்றா. ஒரு நாள் என்ன பண்றா, மாடியில அவளும் தோழிகளும் பேசின்னு இருக்கும்போதோ, ஒரு தெருவுல வந்து நடந்து போறாங்க எல்லாம். ஏன்னு எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, தெருவுல கைவிலங்கு போட்டு ஒரு திருடன இழுத்துன்னு போறாங்க. அவன் வந்து வழிப்பறி திருடன். அந்த காலத்துல வழிப்பறி திருடனுக்கெல்லாம் தண்டனை வந்து கழுவேற்றம் தான். கழுவேற்றம்னா தூக்குல தூக்குல மாட்டி வச்சுருவாங்க. அந்த திருடன இவ மாடியிலேருந்து அவ தோழிகளோட பார்க்கும்போது, பார்த்த உடனே நம்ம பத்ராக்கு காதல் வந்துச்சு. காதல் வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கார சொல்லும்போது, "அது திருடன் மேல காதலா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவளும் ஆமான்னு சொல்றா. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்றா. அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னோனே, அவங்க அப்பா என்ன பண்றாங்க, மன்னர்கிட்ட போறாங்க. அங்க போய் இந்த மாரி என் பொண்ணுக்கு இந்த திருடன புடிச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அவ வந்து அந்த மன்னர் என்ன சொல்றாங்க, "இவன் ஒரு திருடன். எப்படி பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லி, "என் பொண்ண அன்பாலும், அரவணைப்பாலும் மாத்திடுவேன்" அப்படின்னு சொல்றா. மன்னரும் என்ன பண்றாங்க, இவளோட விருப்பத்துக்கு இணங்க, "சரி நான் வந்து அவன விடுவிச்சுடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பத்ராவோட அப்பா என்ன பண்றாங்க, அவனுக்கு இணையா 81 யானையும், அந்த திருடனுக்கு சமமான தங்கையும் குடுத்து மீட்டி கொண்டு வராரு. 2 பேரும் ஆ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த திருடன் பேரு சத்துவான். 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. சில காலம் நல்லா போது. சத்துவான் வந்து எப்போ ஃபர்ஸ்ட்ல திருடனா இருந்தான்ல, கொஞ்ச நாள் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் அப்போ கூட அவன் திருட்டு புத்தி போல. அவ காதுல போட்டுருங்கிற கம்மல் மேலயும், எல்லாத்து மேலயும் ஒரு நம்மளுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. யாருக்கு? அந்த சத்துவானுக்கு. ஒரு டைம் பத்ரா என்ன பண்றா, விளையாட்டுத்தனமா, "நீ வழிப்பறி திருடன் தானே?" அப்படின்னு சொல்றா. இவ விளையாட்டு சொன்னது, அவ சத்துவா என்ன பண்றா, மனசுல ஒரு என்ன சொல்றது, ஒரு புரியாத காயத்த ஏற்படுத்துச்சு. அந்த நிமிஷத்துலேருந்து சத்துவா என்ன பண்றான், இவள எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவளோட பொன் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இவள கொலை பண்ணிடணும் முடிவு பண்றான். அந்த திட்டத்த எப்படின்னா நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு தான் அவனுக்கு ஒரு பிளான் வருது. இவன் வந்து அந்த திருடிட்டு போம்போதும், அதாவது சாமி வேண்டிக்கினா, தூரத்திலே என்ன மட்டும் காப்பாத்திட்டேன்னா, நான் அந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிக்கினா. அதனால பத்ரா கிட்ட சொல்றா. இவளும் ஓகே சொல்றா. 2 பேரும் அந்த கோயிலுக்கு நடந்து போறாங்க. அங்க போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்திக்கடன்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாயேன் அந்த மலை மேல போலான்னு சொல்லிட்டு, யாரும் இல்லாம அந்த மலைக்கு சத்துவான் கூட்டிட்டு போறான். அங்க போன உடனே, "உன் கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கேட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்ரா கையில சொல்லும்போதும், இவ புரிஞ்சுக்கினா, இவன் வந்து நம்மள சாவடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கின்னு, என்ன பண்றா, சத்துவான் கையில கேட்குறான். "என் மேல கோவமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவனும் சொல்றான், "ஆமா, உன் மேல எனக்கு கோவம் தான்." கோவம்னு சொன்னோனே, "இல்ல உன்ன சாவடிக்க போறான்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம பத்ராவுக்கு மனசே உடைஞ்சிடுச்சு. பறிச்சுக்கினான, "நான் வந்து சொர்க்கத்துக்கு போணும். அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்குறா. அவ சத்துவான் சரின்னு சொல்லிட்டு சொல்றான். வரம் வேணும்னு சொல்லிட்டு சத்துவான் கேட்கும்போதோ, "உங்கள 3 டைம் சுத்தி வந்து வணங்குனா, நான் நல்ல ஒய்ஃபா இருந்தேன்ல, அதனால எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னோனே, சத்துவானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்றான். சுத்து வந்துட்டான். 2வது சுத்தும் வரான். 3வது சுத்து வரும்போதோ, ஸ் அந்த சுத்தி வரும்போதோ, அந்த மலையிலேருந்து கீழ தள்ளி விட்டுர்றா. சத்துவானும் இறந்துர்றா. பத்ரா அப்போ முடிவு பண்றா. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இன்னொரு டைம் அப்பா முகத்திலயும், அந்த ஊர்க்கார முகத்திலயும் எப்படி முழிக்கிறதுன்னு சொல்லிட்டு மனசு இல்லாம, கால் போன போக்குல போயின்னே இருக்கா. வாழ்க்கைய வெறுத்து போம்போதோ, பண மட்டையால அவ முடிய மொத்தத்தையும் சிரைச்சிர்றா. எப்படி சிரைச்சிதுன்னா, முடி மொத்தத்தையும் வெட்டிர்றா. அதுக்கப்புறம் 2வது வளர்ந்த முடி அவளுக்கு மொத்தயும் சுருட்டையா வந்துச்சு. சுருளா வளர்ந்ததுனால தான் இவளுக்கு குண்டலகேசி. குண்டலனா சுருள், கேசினா முடி. குண்டலகேசின்னு இந்த இந்த கதையில அவளுக்கு குண்டலகேசின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் இவ நடந்து போம்போது புத்தத்துருவிய பார்க்குறா. அத பின்பற்றணும்னு சொல்லிட்டு கத்துக்கின்னு அந்த புத்த துருவியாவே மாறிடுறா. அதுக்கப்புறம் அவ காலம் அப்படியே போகுது. இவள் வந்து தர்க்கத்தில சிறந்தவள்னு சொல்றாங்க. தர்க்கனா பட்டிமன்றம் வச்சு பேச்சு போடு
பேச்சு போட்டி நடத்துவாங்கல்ல, "நீ பெருசா, நான் பெருசா, அதில சிறந்தவள்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, அந்த காலத்தில பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாரி நம்ம விளையாட்டா சொல்ற விஷயம் ஒருத்தர ரொம்ப ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.